உலகம் தெரியாத ஒரு அப்பாவி இன்னோசன்ட் கொசுவோட கதையை சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஒரு குட்டி கொசு இன்னைக்கு தான் பிறந்திருக்கு, இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ளை எடுக்குது. எப்படியாச்சும் போய் இந்த ஊர் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்து வந்துடணுன்ட்டு சந்தோஷமாக பறந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்புது வீட்டிலேருந்து. அப்படி போகிற கொசு என்ன பண்ணுது, பயங்கர சந்தோஷமாக ரிட்டர்ன் வருது வீட்டுக்கு. ரிட்டர்ன் வந்தோன்னா அவங்க அப்பா வந்து, என்னடா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன், பட் ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்ப்பா, நான் ஃபஸ்ட்டு ஃப்ளை எடுத்தேன், நான் ரொம்ப உயரமாக பறந்தேன், என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, என்னை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிச்சான். அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலையாம். அப்ரிஷியேட்னா எப்படிடா கண்ணா பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னை பார்த்து எல்லாரும் கிளாப் பண்ணாங்கப்பா அப்படின்னு சந்தோஷமாக அந்த கொசு சொல்லிச்சான். அப்போ தான் அந்த அப்பாவியான அந்த குட்டி கொசுவை பார்த்து அந்த அப்பா கொசு சொல்லிச்சான், டே கண்ணா, யாருமே உன்னை பார்த்து கிளாப் பண்ணுறது உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக கிடையாது, இந்த ட்ராப்பில் வந்து நீ மாட்டி உன்னை சாகடிக்கணுன்றதுக்காக அப்படின்னு வந்து என்ன விஷயமோ அந்த சினாரியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி குட்டி கொசுவுக்கு புரிய வச்சுதான். அப்போ தான் அந்த குட்டி கொசுவும் புரிஞ்சுக்கிட்டான், யார் நம்மளை சுற்றி வந்து கைத்தட்டினது எல்லாமே நம்மளை கொல்றதுக்காக அப்படிங்கிறத. இதே மாதிரி தான் நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த அப்ரிசியேஷனுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் உங்களை ட்ராப் பண்ணிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அந்த அப்ரிசியேஷன் வர்றதுக்கு உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டேலண்ட் மூலியமாக தான் நீங்கள் வளர்ந்து வரணும். அப்ரிசியேஷன்ஸை மட்டும் வச்சு நீங்கள் வளர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஈஸியாக கீழே விழுந்துடலாம். அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் இந்த குட்டி இன்னசென்ட் கொசுவோட கதை. ஹோப் தட் ஹெல்ப்ஸ். குட் லக்.